ரவுண்ட் பண்ணு. ஹை ஃபர்ஸ்ட். குட் மார்னிங். மார்னிங் சிங்க. நிஜமான இந்த கோலம் என்ன ஸ்ரீ பண்ணுற? அப்படிதான் பெருக்கணுமா? அது இல்லைம்மா, இங்கே ஒரே கொய்யாக்காவா விழுந்து தெரியுதுமா, கொலை கொலன்னு இருக்குது. அதான் கொஞ்சம் விடுமா, ஏதாச்சும் கடைக்கு போகுது. பாவம். ஹலோ. அதுக்கு இந்த விங்ஸ் தான் உடஞ்சிடுச்சு. காலையில பேருக்கும் போது நம்ம வீட்டுல இலையோட இலையா இருந்தது. என்னடா ஏதோ பூச்சி இருக்கேன்னு பார்த்தா ஒரு பாவமான பட்டர். மழையில ரொம்ப நனைஞ்சு விங்ஸ்லயே அடிபட்டு போல, அதனால நடக்க முடியுது, ஆனா பறக்க முடியுது. சரி, அதை கீழே சைட்ல பாருங்க, அதோட விங்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க.
ஓகே, இன்னைக்கு நம்ம டாடி என்ன பண்ணுறீங்க? இதோட க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க டேடி. இருந்தாலும் அது இதெல்லாம் கட் பண்ண இந்த பக்கம்லாம் கட் பண்ண மாட்டாங்க. அதனால கட் பண்ணி கொடுக்குறாங்க. தலை கூட வேணாம்மா, கட் பண்ணி கொடுங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோட தலைலாம் டிக் கட் பண்ணுவாங்க. என்ன பேசுறது ரெடி பண்ணாதே பூண்டு வச்சுக்கணுமா? என்ன மாதாஜி கையில் வளையெல்லாம் புதுசாக இருக்கு. ஆயா சாந்தி கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுத்தாங்க. தாத்தா எடுத்துன்னு வந்துருக்காங்க. அதில் இப்போ போனால் ஆயா கொடுத்து அனுப்புனாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நாள் அது கண்ணாடி வளையெல்லாம் போட்டு உங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு கருவேப்பிலை பச்சை கலரில் திட்டு மம்மி. உங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கு நல்லா. ஆமாம். எங்கேருந்து எடுத்துனா நீங்கள் மரத்துலேருந்தே வச்சுட்டீங்களா? கேட்டிருந்தாங்க கருவேப்பிலை கழுவாமே போடுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோடனே அலசி காய வச்சுக்குவேன். காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவேன். அப்படியே போட வேண்டியது. சிம்னி போடவா மம்மி? சிம்னி போடவா? சவுண்டு கேட்காதுல்ல? கேட்காது, பரவாயில்ல. பார்த்து என்ன இது பிங்க் கலர் பேஸ்ட்டு? சும்மா தக்காளி கொஞ்சம் காயாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அரைச்சி போட்டுருக்கேன். ரொம்ப அது பழுத்த மாதிரி இருந்தால் தான் நல்லா க்ளீன் பண்ணுறது. ரொம்ப காயாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் அரைச்சி போட்டுருக்கேன். என்ன மம்மி கொஞ்சோண்டு இருக்கு மீன்? அரை கிலோ தான் வாங்கிக்கணும். போதும், அதுவே நீங்கள் என்ன சொல்லணும். என்ன ஊமை படமா? மௌனம் வருதம்மா. சொல்லுங்க, கேட்டுங்க. நீங்களே போட்டுறீங்களா? பண்ணிடலாமா? மீன் குழம்பு ரெடி. அம்மா காலி, டயர்டாயிட்டாங்க. பாப்பாவுக்கு மீன் குழம்பு கொடுத்தன முடியாது, கேரட் சாதம் செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுற? பாப்பாவுக்கு ஸ்கூல் மீன் குழம்பு செஞ்சுருக்கோம்ல, பாப்பாவுக்கு ஸ்கூல் கொடுக்க முடியாது. சரி, கொஞ்சமாக கேரட் ரைஸ் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு பாப்பா லஞ்சு. உருளைக்கிழங்கு பொரியலா? வறுவல். மம்மி எல்லாம் முடிஞ்சிச்சா? இதுதான் கிச்சனோட நிலைமை. செஞ்சாச்சு. ஒரே நிமிஷம். கேரட் சாதம் செஞ்சு அந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. கேரட் சாதம், உருளைக்கிழங்கு வறுத்தேன்.
காலையில் கால் சட்னி ம் மீன் குழம்பு ஈவினிங் தான் வந்து சாப்பிடணும். எல்லாம் குக் பண்ணி வச்சு கிச்சன் இப்படி தான் இருக்குது. ம் ஒரு ரூம் ரெடி ஆகி கிச்சன் சமைச்சதெல்லாம் வேலை இல்லை, ம் எல்லாம் ஏற வைக்கணும், அதுதான் வேலை. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. நல்லா இல்லையாப்பா? விந்தம்மா இந்த மாதிரி நாங்களாம் கூட பண்ணிருக்கோம். இந்த பாயில சுட்டிப்போம், மாமா கூட இந்த மாதிரி சுட்டிப்போம். பேசு பேசு பேசு. ஹாய். நாங்க நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? ஐயோ பாவம். சரி சரி, இன்னைக்கு ஃபுல் நைட் ஃபுல்லாக அப்படியே நின்றுட்டே இருந்தா படுக்காத இன்னைக்கு ஒரு நாள். சொல்லு. அது மேலே நம்ம டெய்லி உருள்றோமா, அது பாவம் உடம்புலாம் வலிக்குதான். சரி இன்னைக்கு ஒரு நாள் நின்றுக்கிட்டான்னு கேட்டுச்சு. ஐயோ அவ்வளோதான், இப்போ பெட்டு போட்டு தூணும்.